அக்கா, எனக்கு என்னவோ பயமா இருக்கு. நீதான் சொன்ன கேட்கவே மாட்டேங்கிற. சும்மா இரு ஆதி. எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டு. நீ கல்யாணம் பண்ணி வர்றதுக்கு முன்னாடி எனக்கு எவ்வளவு போரிங்கா இருந்தது தெரியுமா? நல்ல வேலை. என்ன நல்ல வேலை? நல்ல வேலை நீயே என் குழந்தைனார கல்யாணம் பண்ணி வந்துட்ட. இனிமே நம்ம நல்லா ஊர் சுத்தலாம். அக்கா, எனக்கு படிக்க நிறைய இருக்கு. நாளைக்கு காலையில டெஸ்ட் வேற இருக்கு. ஏய், உன்னை யாரடி படிக்க சொன்னா? அதான் டிகிரி முடிச்சிட்டல, செவனேன்னு வீட்டுல இருக்க வேண்டியதானே? இல்லக்கா, நான் நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகி டாக்டர் ஆக போறேன். அட, எப்ப இருந்து இந்த கூத்தெல்லாம்? அக்கா, ஏதோ நான் இப்பதான் சொல்ற மாதிரி சொல்றேன். அது என் சின்ன வயசு ஆசை. ஏய், சரிடி, சின்ன வயசு ஆசை. அதான் டிகிரி முடிச்சிட்ட, கல்யாணம் நடந்துருச்சு. இன்னமும் ஏன் நீட் எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் 5 வருஷம் படிக்கணும்? ஆமாக்கா, டாக்டர் ஆனா எவ்வளவு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அதுக்கு எவ்வளவு உழைக்கணும் தெரியுமா? இப்ப என்னக்கா சொல்ல வர? கல்யாணம் நடந்துடுச்சு, ஹஸ்பண்ட் கூட நல்ல வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவியா? அதை விட உன் புருஷன் இந்த இந்தியாவிலேயே நம்பர் 1 பிசினஸ்மேன். இதை விட உனக்கு என்ன வேணும்? அதுக்கும் நான் படிக்க போறதுக்கும் என்னக்கா சம்பந்தம்? இங்க பாரு ஆதி, MBBS படிக்கிறது ஒன்றும் சாதாரண வேலை இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி படிச்சிருந்தா முழு மனசா படிச்சிருக்கலாம். இப்ப இத்தனை வருஷமா ஸ்டடீஸ் மட்டுமே அப்படின்னு கவனமா படிக்கணும். அது இந்த வீட்டில் இருந்துட்டு நீ படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஹாஸ்டல் போனா ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா நீ படிச்சு முடிச்சு வர்ற வரைக்கும் உன் புருஷன் உனக்காக காத்திருக்கணுமே. என்னக்கா இப்படி எல்லாம் சொல்ற? இதோ பாரு, நீ படிக்கணும்னு ஒன்று, சூப்பர், படி படி அப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்க. நான் உன் அக்கா, நாளையும் யோசிச்சு உனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியது என் கடமை இல்லையா? நான் எப்பவுமே உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். சும்மாவே உன் புருஷனும் என் புருஷனும் கம்பெனின்னு ஓடுறாங்க. நீ நானும் இன்னும் அப்படியே ஓடுனா நம்ம குழந்தைங்கள்லாம் வந்தா யார் பாத்துக்கிறது? அதுக்குன்னு வீட்ல இருக்க சொல்றியா? உன்னை யாரு வீட்ல இருக்க சொன்னா? பின்ன டிகிரி முடிச்சுட்ட, ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுது. அக்கா, அதுவும் கஷ்டம் தானக்கா. லட்சக்கணக்கில் எழுதுறாங்க, எல்லாருக்கும் வேலை கிடைக்குதா? என்ன பொறுத்த வரைக்கும் அதுக்கான பீரியட் கம்மி தானடி. டாக்டர் படிக்கன்னா 5 வருஷம், அப்புறம் ஸ்பெஷலா இப்ப நியூட்ரிஷன் ஆகணும், இல்ல நீ கைனகாலஜிஸ்ட் ஆகணும், இல்ல சர்ஜன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு எத்தனை வருஷம் எடுக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் அதுலயே ஓடிடும். ஆனா காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு அப்படி இல்லை. 2 வருஷம் நீ முழுசா படிச்சாலே போதும். இங்கேயே இருந்துக்கலாம். ரொம்ப அழுத்து போகாத வேலையும் கூட. டெய்லி மக்களை பார்க்கலாம், நல்லா இருக்கும்டி. அப்படியா சொல்ற? அப்படித்தான் சொல்றேன். அவர்கிட்ட நான் சொல்லிட்டேனே, அவர் நீட் எக்ஸாம்க்கு என்னை கொண்டு போய் சேர்த்து விட்டாரு. புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறம் நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போறேன்னா என்னை பத்தி என்னக்கா நினைப்பாரு? ஒன்னும் நினைக்க மாட்டாங்க. நீ போய் சொல்லு என்ன ரீசன்னு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ பாஸ் பண்ண மாட்டேங்கிற நம்பிக்கையில தான் உன்னை சேர்த்து விட்டுருக்காங்களோ என்னவோ. அக்கா, இல்லடி, அதுக்கு சொல்ல வரல. உன்னை பிரிஞ்சு 1 மாசம் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லி அவசரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு என் குழந்தை. இந்த லட்சணத்துல உன்னை 5 வருஷம் படிக்கிற வரைக்கும் பிரிஞ்சிருக்க போறாரா? நடக்கிற கதையை பேசுங்க 2 பேரும். என்ன அமைதியா வர? யோசிச்சிட்டியா? ரொம்ப நேரம் யோசிக்காத, உடனே இப்பவே போய் சொல்லிடு. இல்லக்கா, நான் யோசிச்சிட்டேன். ஆனா எனக்கு அதுல விருப்பம் இல்லை. என்னடி இவ்வளவு நேரம் ஆன்னு சொல்லிக்கிட்டு இருந்த? ஆமாக்கா, எனக்கு மெடிக்கல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணணும் தான் ரொம்ப ஆசை. அதை அப்படியே விட்டுட்டு இதில் வந்து ஒர்க் பண்ணா கொஞ்ச நாள் எனக்கு போரிங் ஆகிடும்ல. சரி, சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உன்னோட விருப்பம். சரி போ. இதை முதல்ல சொல்லியிருந்தா இவ்வளோ நேரம் மூச்சு முட்டை அட்வைஸ் பண்ணியிருக்க மாட்டேன். நீ சொல்றதெல்லாம் ஓகே தான்க்கா, ஆனால் எனக்கு டாக்டராக தான் பிடிச்சிருக்கு. ட்ரை பண்ணி பார்க்குறேனே. சரி, உனக்கு அதான் பிடிச்சிருக்குன்னா அதே படி. இப்போ என்ன, பர்சனல் லைஃப்லையும் கவனமாக இருக்கணும். சரிக்கா. சில நாட்களுக்கு பிறகு. தாத்தா, ஆதி நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்பா, வாழ்த்துக்கள்மா. கிருஷ்ணா, என்னப்பா இதெல்லாம்? சும்மா ஏதோ படிக்கிறேன்னு சொல்றா, கிளாஸ்க்கு போயிட்டு வர நினைச்சேன். நீ என்னடானா அவ 5 வருஷம் படிக்கணும், மெட்ராஸ்க்கு போகணும், அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமாமா, அதான் அவளோட ஆசை. 12th முடிச்சோடனே ப்ரிப்பேர் ஆகி போயிருந்துருக்கணும். மார்க் கம்மியானோன்னு டவுன் ஆயிட்டா போல. நம்மளுக்குலாம் எங்க கிடைக்க போகுதுன்னு இருந்துட்டா. என்கிட்ட பேசுறப்ப சொன்னா, நானும் சரி ட்ரை பண்ணி பாருன்னு ட்ரை பண்ணா கிடைச்சிருச்சு. பரவாயில்லையே, நம்ம குடும்பத்திலே ஒரு டாக்டர் வர போறாங்களா?
ரொம்ப சந்தோஷமா. வாழ்த்துக்கள் ஆதி. தேங்க்ஸ் மாமா. சரி, எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டா. அவ படிக்க போறான்னு யாரு கிட்ட முடிவு பண்ண? என்னம்மா சொல்றீங்க? அவ படிக்கணும்னா நான் சரின்னு கிளாஸ்ல சேர்த்து விட்டேன். அவ கஷ்டப்பட்டு படிச்சா, பாஸ் பண்ணிட்டா, இப்ப படிக்க போக போறா. இதுக்கு யார்கிட்ட கேட்கணும்? என்கிட்ட கேட்கணும். அம்மா, அவ படிக்க போக போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? இந்த வீட்டு மருமக யாருக்கிலையும் கை நீட்டி நிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? அவ டாக்டருக்கு படிக்க போறா. சரி, படிக்க போனா 4 பேருக்கு கீழே தானே இருக்கணும். பேலன் வரும்ல, அப்ப 4 பேர் முன்னாடி தான் நிக்கணும். என்னம்மா பேசுறீங்க? இது ஒன்னும் அடிமை வேலை கிடையாதுமா, உசுரை காப்பாத்துற வேலை. இத பாரு கிருஷ்ணா, உடனே டாக்டர் ஆயிட முடியுமா? 5 வருஷம் படிக்கணும், வீட்டை விட்டு தள்ளி இருக்கணும். இதுல நிறைய பிரச்சனை இருக்குப்பா. நீங்க சின்ன பிள்ளைங்க, எதையும் யோசிக்க மாட்டீங்க. நானும் அப்படியே அனுப்ப முடியுமா? நாளையும் யோசிக்கணும். இந்த வீட்டு மருமக ராணி மாதிரி இருக்கணும். யார்கிட்டயும் போய் அடி பண்ணிக்க கூடாது. சுபு, நீ விவரம் புரியாம பேசிக்கிட்டு இருக்க. நான் எல்லா விவரமும் தெரிஞ்சுதாங்க பேசுறேன். உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. சுபலட்சுமி, என்ன விவரம் தெரியாத ஆள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? தப்பா நினைக்காதீங்க மாமா. நீங்க என்ன சொன்னாலும் நான் சரின்னு சொல்லுவேன். ஆனா இந்த விஷயத்துல நான் இவ்வளவு அடம் பிடிக்கிறேன்னா ஏதாவது காரணம் இருக்கும்னு கொஞ்சமாட்டி யோசிங்க. சுப்பு, யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதா பேசுறியா? அவரு உன் மாமனாரு. என்ன அத்தை, உங்களை பத்தி நான் என்னெல்லாம் நினைச்சேன். நம்ம அத்தை மாடர்ன் அத்தை. அத்தைக்கு எல்லாம் தெரியும், நல்லா படிச்சிருக்காங்க, உலக அறிவு இருக்கு, அப்படி இப்படின்னு. நீங்க என்னடான்னா கிராமத்துல இருக்கிற அத்தைங்க கூட உங்களுக்கு பரவாயில்ல போலயே. மருமகளுக்கு டாக்டர் சீட்டு கிடைச்சிருக்குன்னா கடனை உடனே வாங்கியாவது படிக்க வச்சிருவாங்க. நீங்க என்னடானா ஒண்ணு வேணாம் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பொம்பளை பிள்ளைங்க நல்லா படிக்கணும், அறிவை வளர்த்துக்கணும். எதுக்கு? குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு. சரி, உங்களுக்கு வேலை பார்க்கணுமா? நம்ம கம்பெனி இருக்கு, நம்ம கம்பெனில போய் வேலை பாருங்க. இப்ப நீ கூட தான் நம்ம கம்பெனிக்கு வேலைக்கு போற. நான் ஏதாவது ஒண்ணு சொல்றேனா? அத்தை, எனக்கு அக்கவுண்ட்ஸ், கம்பெனி இதெல்லாம் பார்க்கறதுக்கு பிடிக்கும். நான் இந்த வேலைக்கு வந்திருக்கேன். அவளுக்கு டாக்டராக பிடிச்சிருக்கு, அவ படிக்க போறேங்கிறா. இந்த படிப்பெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே படிச்சு முடிச்சிருக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் படிப்புங்கிறதுலாம் சரி வராது. நம்ம வீட்டு பிள்ளைங்க அடுத்தவங்க கிட்ட போய் நிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அது சரியாவும் வராது. நம்ம குடும்பத்துக்கு அது கௌரவமும் இல்ல. சுப்லட்சுமி, அப்படின்னு பார்த்தா நம்ம குடும்பத்துல யாரும் ஸ்கூலும் போக முடியாது, காலேஜும் போக முடியாது. ஏன்னா அங்க நிறைய பேர் திட்டி அடிச்சு சொல்லி கொடுத்துதான் இன்னைக்கு வளர்ந்துருக்காங்க. அதே மாதிரிதான் டாக்டருக்கு படிக்க போறதும். அவ படிச்சுட்டு வரட்டும். படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் யாருக்கிட்டையும் வேலைக்கு போக வேணாம். நம்மளே புதுசா ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கலாம். இல்லனா ஏற்கனவே இருக்கிற நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஆதி ஒர்க் பண்ணட்டும். நம்மளும் என்னதான் செல்வாக்கா இருந்தாலும் நம்ம குடும்பத்துலன்னு நம்ம தலைமுறையிலேயே டாக்டர் கிடையாது. நம்ம குடும்பத்துல நம்ம தலைமுறையில வர முதல் டாக்டரா நம்ம வீட்டு மருமக இருக்கட்டும். நாளைக்கே உனக்கு ஒரு பேத்தி பிறந்து ஆச்சி நான் டாக்டருக்கு படிக்க போறேன்னா வேண்டாம் நான் சொல்லிடுவேன். அது வந்துங்க மாமா. போதும் சுப்லட்சுமி, நீ அவளோட மாமியார்னு பேசி முடிச்சுட்டு. இன்னும் நான் உயிரோட தான் இருக்கேன். இந்த வீட்டுல நான் எடுக்கிறது தான் எல்லா முடிவும். கிருஷ்ணா, உன் பொண்டாட்டி போறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுப்பா. அவ பிறந்த வீட்டுக்கு சொல்லி அனுப்பு. தாத்தாக்கு வயசானாலும் அந்த கம்பீரம் இன்னும் குறையல. படையப்பா படத்துல வர ரஜினிகாந்த் மாதிரி. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி சொல்லிட்டாங்க. என் தங்கச்சி ஆசைப்படி என் தங்கச்சி படிக்க போறா. சந்தோஷமா இருக்கட்டும். தேங்க்ஸ் தாத்தா. இது என்னோட கடமைமா. இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற? என்னங்க, நான் இப்பவே எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். யாருக்கும் நீ ஃபோன் பண்ணி சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீ டாக்டருக்கு படிக்க போற. இந்த குடும்பத்துல இருக்கிற உன்னோட குடும்பத்துக்கு தெரிஞ்சா போதும். வேற யாருக்கும் எதுவும் தெரிய வேண்டாம். புரிஞ்சுதா? என் பிள்ளையா கொக்கா? புரிஞ்சுதான்னு கேட்டேன். புரியுதுங்க. என்ன ஆதி, அதான் நீ படிக்க போலான்னு எல்லாரும் சொல்லிட்டாங்களே. சந்தோஷமாயிரு. ஏன் சோகமா இருக்க? ஒன்னும் இல்லக்கா. என்னன்னு கேக்குறல்ல. எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. நம்ம வீட்டுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களேக்கா. அக்கா, நான் அப்பா கிட்ட மட்டும் ஃபோன் பண்ணி சொல்லட்டா? அப்பா கிட்ட சொல்லிடுறேன், வேற யார்கிட்டயும் நீங்க சொல்லாதீங்கன்னு. நீ அப்பா கிட்ட சொன்னா அப்பா கண்டிப்பா அம்மா கிட்ட சொல்லுவாரு. அதே டைலாக்க சொல்லி யார்கிட்டயும் சொல்லாதேன்னு. ஆனா நம்ம அம்மா வேலையா அதை எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? என் பொண்ணு என் மேலதான் ரொம்ப பாசமா இருக்கா, நீங்களாம் அவளுக்கு பொருட்டே இல்லைன்னு இவங்களுக்கு தெரியணும்னே பண்ணுவாங்க. அப்புறம் எல்லாமே சொதப்பிடும். வீட்டுக்குள்ளதான் உட்காரணும். யோசிச்சுக்கோ. அக்கா, ஃப்ரீயா விடு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்களே தெரிஞ்சுப்பாங்க. இல்ல முத்து ஃபோன் பண்ணுவால, அப்ப அவகிட்ட சொன்னா போதும். அதுவும் பேச்சு வாக்குல நான் சொல்லிடுறேன். உடனே கண்டிப்பா வீட்டுல சொல்லிடுவாங்க. நீ பேசாத. பேசுனா பிரச்சனை பெருசாயிடும். சரிக்கா. ஏங்கா, நம்ம குடும்பத்துல மட்டும் ஏன் சும்மா தேவையில்லாத விஷயத்துக்குலாம் சண்டை போடுறாங்க? நம்ம குடும்பத்துலன்னு இல்ல, எல்லார் குடும்பத்திலயும் அப்படிதான். எதுவும் முக்கியமான காரணத்துக்காகலாம் சண்டை போட மாட்டாங்க. சல்லி காரணத்துக்கு தான் சண்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் வீம்பு வேற. நீ பெருசா நான் பெருசான்னு. நீ போய் சாப்பிடு. சாப்பிட்டு என்னென்ன எடுத்து வைக்கணுமா எல்லாம் எடுத்து வை. இப்பவே எடுத்து வச்சாதான் பின்னாடி ஏதாவது தேவைன்னா அது ஞாபகத்துக்கு வரும்.
என்ன மசுக்குட்டி, நல்ல சாமி கும்பிட்டியா? ம் சாமி கும்பிட்டேங்க. என்ன வேண்டிக்கிட்ட? அம்மா தாயே, என் புருஷனை பத்திரமா பார்த்துக்கன்னு வேண்டிக்கிட்டேன். அடி லூசு, நீ தானே படிக்க போற, அப்போ உனக்கு தானே வேண்டியிருக்கணும். என்ன பார்த்துக்க தான் எங்க வீட்டுக்காரர் இருக்காரு, நான் ஏன் வேண்டிக்கணும்? உங்களை தான் அந்த கடவுள் பார்த்துக்கணும். நீங்க நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன். சரி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்குல்ல? எல்லாமே ஞாபகம் இருக்கு. எங்க சொல்லு பாப்போம். அங்க போயிட்டு நான் கிருஷ்ணா ஒய்ஃப்னு சொல்லவே கூடாது. அப்புறம் என்ன சொன்னீங்க? கூட இருக்கிற யார்ட்டையும் பர்சனலா பேசக்கூடாது. அப்புறம் எல்லாரையும் முழுசா நம்பக்கூடாது. அப்புறம் போனது படிக்க. ஒவ்வொருத்தர்கிட்டேருந்தும் என்னென்ன கத்துக்கலாம், என்னென்ன புதுசு புதுசா அவங்ககிட்ட என்னென்ன திறமை இருக்கோ அந்த திறமையை நான் எப்படி வளர்த்துக்கலான்னு ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட திருடுற மாதிரி இருக்கணும். அப்புறம் என்ன சொன்னீங்க? நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். வேற ஒன்று சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லையே. வேற ஒண்ணு சொல்லலையா? அடிக்கடி உங்களை கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. போனது படிக்க. ஸோ கல்யாணம் ஆகலை நினச்சிட்டு சின்சியராக படிக்கணும். ஃப்ரைடே நைட்டு இல்லைனா சாட்டர்டே நைட்டு நீங்கள் கூப்பிட வந்துடுவீங்க. கரெக்டா? பர்ஃபெக்ட் பொண்டாட்டி. ஏங்க, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? இல்லை, எதுக்கு நான் கல்யாணம் ஆனவன் நாங்கள் சொல்லக்கூடாது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. என்ன விஷயம்னா, கிருஷ்ணா ஒய்ஃப்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், உனக்கு சாதகங்களும் வரலாம், பாதகங்களும் வரலாம். புரியல. நம்ம பிசினஸ்க்குன்னு நிறைய எதிரிகள் இருக்காங்கப்பா. ஆனா நம்ம குடும்பமா இருக்கும்போது நம்ம மேல கை வைக்க எவனுக்கும் தைரியம் வராது. அதே இது நம்ம குடும்பத்தால வெளியே எந்த ஒரு கட்டுக்காவலும் இல்லாம இருக்காங்கிறப்ப ஈஸியா ஒன்னு அப்ரோச் பண்ணுவாங்க. நீ நல்லதா கெட்டதா, எந்த பிரச்சனை, எதுக்குள்ள எந்த பூதம் இருக்குன்னு எதுவும் தெரியாதுல்ல, எதுலயும் நீ மாட்டிக்க கூடாதுல்ல. அதனாலதான். ஆனா கவலைப்படாத, எப்படியும் உன் பக்கத்திலேயே உன் பாதுகாவலுக்குன்னு நான் ஆட்களை ஏற்பாடு தான் பண்ணிருப்பேன். உனக்கு எந்த ஆபத்தும் வராது. போய் மனசார நல்லா படிச்சுட்டு வா. நான் உனக்கு அடிக்கடி கால் பண்றேன். அப்புறம் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஒன்னும் ஸ்கூல் முடிச்ச சின்ன பொண்ணு கிடையாது, காலேஜ் முடிச்சுட்ட. எல்லா இடத்துலயும் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. யாருக்கும் அதிகமா இடம் கொடுத்துடாது. இடம் கொடுத்துட்ட அப்புறம் கஷ்டம். எல்லாரையும் முழுசா நம்பாது, அது பொண்ணுங்களா இருந்தா கூட. புரியுதா? சரிங்க, நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு போட்டுமா? என்ன அட்வைஸ்? நீங்க டெய்லி தூங்குறதுக்கு முந்தி கண்டிப்பா எனக்கு கால் பண்ணணும். நீ படிக்க வேண்டாமா? 24 மணி நேரமும் படிச்சுக்கிட்டேவா இருக்க போறேன்? இல்லப்பா, நான் கால் பண்ணா உனக்கு டிஸ்டர்பா இருக்கும்ல. நீ நல்லா படி. நான் எப்படியும் ஃப்ரைடே நைட்டு இல்லைன்னா சாட்டர்டே நைட்டு உனக்கு கூப்பிட வந்துடுவேன். சண்டே ஃபுல்லா நீயும் நானும் ஒன்னா தான் இருப்போம். ஓகேவா? ஓகேங்க. என்னங்க, உடம்பெல்லாம் அப்படியே புல் அரிக்குது. ஏன்? நிஜமா நான் ப்ரிப்பேர் ஆகிறப்ப கூட எனக்கு கிடைக்கும் நம்பிக்கையே இல்லை தெரியுமா? நீங்க கொடுத்த நம்பிக்கையில தான் நான் படிக்கவே ஆரம்பிச்சேன். ஒரு வழியா உன் கனவை நனவாக்குற வாய்ப்பு உன் கையில வந்துருச்சு. நான் சொல்றதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எல்லாமே ஞாபகத்துல இருக்குங்க. சரி, கவனமா இருக்கணும். புரியுதா? சரிங்க. நான் போயிட்டு வரட்டுமா? சரி. சரி, உன் பர்ஸ்ல எல்லா கார்டும் இருக்கு, எடுத்துக்க. அப்புறம் சர்டிபிகேட் இருக்கு, கொஞ்சம் அமௌண்ட்டும் வச்சிருக்கேன். ஏதாவது தேவைன்னா எடுத்துக்க. இன்னும் உனக்கு வேணும்னா எனக்கு கால் பண்ணு, சரியா? சரிங்க. சரி, நீ போ. நீ போறத பார்த்துட்டு நான் கிளம்புறேன். இல்ல, நீங்க கிளம்புங்க. நீங்க போறத பார்த்துட்டு நான் கிளம்புறேன். டைம் ஆகுதுடி, கிளம்பு. எல்லாரும் உள்ள போறாங்க பாரு, நீயும் போ. சரி, நான் போகட்டுமா? போயிட்டு வா. மொபைல்லாம் வச்சிருக்கல? வச்சிருக்கீங்க. அம்மா தாயே, துர்க்கையம்மா, உன்கிட்ட நான் அதிகமா எதுவும் கேட்கலம்மா. என் பிள்ளைகள் 3 பிள்ளைகளும் சந்தோஷமா இருக்கணும். என் மவ ஆதி ஏதோ நீட்டு எக்ஸாம் எழுதி டாக்டருக்கு படிக்க போயிருக்காளாம். என் மருமவன் நேத்து தான் சொன்னான். சந்தோஷமா இருக்கணும் என் மவா. உன்ட்ட அதிகமாலாம் ஆசைப்படலை. என் மவா நல்லா படிக்கணும், நல்ல பெரிய டாக்டர் ஆகணும். என் மவா டாக்டர் ஆகி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் திறக்கணும். அந்த ஹாஸ்பிட்டலில் கல்லா பக்கத்தில் நான் உட்காரணும். வேற எதுவுமே வேண்டாம். அந்த கல்லாவை வச்சே என் வாழ்க்கையை ஓட்டிடுவேன். என்னதான் பெருசா சக்கரவர்த்தி குடும்பம்னு பீத்துனாலும் என் மவா தான் இப்ப டாக்டருக்கு படிக்க போறா. என் மவா படிச்சு முடிக்கணும். என் மவன் நல்ல பிசினஸ் பண்ணணும். என் மவன் பிசினஸ்ல அந்த கிருஷ்ணா என் சின்ன மருமகனோட பெரிய ஆளாயிரணும். என் மவா டாக்டர் படிச்சு அவ பெரிய ஆளாயிரணும். என் மூத்த மவா அவங்க ஆபீஸ்ல வேலை பார்த்து அவ எல்லாருக்கும் ஹெட் ஆயிரணும். ஆக மொத்தம் நானே இந்த நாட்டுக்கு சிஎம் மாதிரி பிஎம் மாதிரி ஆயிரணும். அதுக்கப்புறம் அந்த சக்கரவர்த்தி குடும்பத்தோட மருமக சுப்புலட்சுமி, மேடம் இதை அப்படி பண்ணலாமா, மேடம் இதை இப்படி பண்ணலாமா, மேடம் நீங்க சொல்லுங்க, மேடம் நீங்க சொன்னாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு என் காலு கீழே விழுந்து கிடக்கணும். இது நாள் வரைக்கும் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணாம, யாருக்கும் எந்த கெட்டதையும் நினைக்காம நான் இருந்தேன். கடவுள் புண்ணியத்துல, அதான் கடவுளே உங்க புண்ணியத்துல நான் நல்லா தான் இருக்கேன். இதுக்கப்புறம் நான் என் குடும்பமும் நல்லா இருக்கணும். அதுக்கு நீங்க தான் மனசு வைக்கணும். அம்மா, துர்கம்மா, எங்க குடும்பத்துல இது வரைக்கும் நிறைய பிரச்சனை நடந்தது. இப்பதான் எல்லா பிரச்சனைகளும் சரியாயிருக்கு. என் புருஷன் மேல கோவமா போனேன்னா என் புருஷனே திரும்பி வந்து கூப்பிட்டதுனால இந்த வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததுலேருந்து எங்க அத்தையும் என்கிட்ட நல்லா தான் நடந்துக்கிறாங்க. ஆனா என்ன, அப்பப்ப எங்க அத்தைக்கு ஒரு புத்தி வருது. எப்படா யாரையடா சண்டைக்கு இழுப்போம், யாரு கூட நின்று ரோட்ல கத்துவோன்னு. அது ஏன் தான் அவங்க அப்படி இருக்காங்கன்னு தெரியல. இதுக்கப்புறம் கண்டிப்பா எங்க அத்தை அப்படி இருக்கக்கூடாது.
அப்படியே சண்டை போடணும்னு தோணுனா கூட எங்க அம்மா கூட சண்டை போடக்கூடாது. ஊர் உலகத்துல எப்படி இருக்காங்க, ஏதாவது குறுகுறுன்னு வந்தா பக்கத்து வீட்டுல போய் சண்டை போடுவாங்க, அதுக்கு சொந்த பந்தெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணும். ஆனா என் மாமியா சரியான பயந்தாங்கோலி. எங்க வீட்டுல மட்டும்தான் சண்டை போடுவாங்க, மீதி எல்லார்கிட்டையும் ஐயோ வள்ளியக்கா நல்லவங்க அப்படின்னு பேர் வாங்கி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் என் மாமியாருக்கு எங்க வீட்லயும் சண்டை போடக்கூடாது. ஆதி வீட்டை விட்டு தூரமா படிக்க போயிருக்கா. அவளுக்கு நல்ல ஒரு பாதுகாவலா இருங்க. படிக்கிற அறிவையும் ஞாபக சக்தியும் கொடுங்க. எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் முன்னேறணும், எல்லாரும் செல்வம் ஆரோக்கியம் குழந்தை குட்டின்னு சந்தோஷமா இருக்கணும்மா. உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, யாருக்கு எப்ப கொடுக்கணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களோட ஆசீர்வாதத்தையும் உங்க கருணையும் எங்க கிட்ட காட்டுங்கம்மா. எப்பவும் யாருக்கும் மனசால கூட தப்பு நினைச்சிடக்கூடாதும்மா. ஒருவேளை நினைச்சோன்னா எங்களை நீங்க தான் அந்த தப்பான பாதையிலேருந்து சரியான பாதைக்கு திருத்தி கூட்டிட்டு வரணும். அம்மா, என் மருமக மனசுக்குள்ள வேண்டதை நினைச்சு சத்தமா வேண்டிக்கிட்டு கிடக்கா. எனக்கும் இவ ஏட்டிக்கு நிறைய பண்ணியிருக்கா. சரி, நீங்க சொல்றது கேக்கு. ஊரை ஏமாத்து ஏன்ட்ட ஏமாத்தாத, அந்த பிள்ளை அருமையான பிள்ளை தானே சொல்றீங்க, எனக்கு புரியுது. இருந்தாலும் இருந்தாலும் எனக்கு எனக்கு அவ ஏட்டிக்கு பண்ணியிருக்கா. அதனால இதுக்கப்புறம் எனக்கு அடங்கின மருமகளா, என் மேல பாசம் இருக்கிற மருமகளா, என் மக மட்டுமே முன்னேறணும்னு நினைக்கிற மருமகளா, நல்ல மருமகளா மாத்திருங்கம்மா. என்னதான் என் சமந்தாரி மேல இருக்கிற கோவத்தை என் மருமக கிட்ட காட்டாம இருக்கணும். இன்னொருத்தர என் மருமக வீட்டுக்கு போனான்னு வச்சுக்கோங்க, என் மாவும் பின்னாலே போயிடுவான். அதனால எனக்கு கோவம் வந்தாலும் தாவம் வந்தாலும் வாயங்கையும் வச்சுக்கிட்டு நான் சும்மா இருக்கணும். அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். எனக்கு கோவம் வந்தாலும் ஒரு இருமலையோ ஒரு தும்மலையோ தொடர்ந்து வர வச்சிருங்க. நான் அதில் புரிஞ்சுக்கிறேன், நம்ம ரொம்ப ஓவரா தான் போறோமோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாயிருவேன். ஏதாவது ஒரு சிக்னலை காட்டுங்க கடவுளே. என்னத்த சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் கும்பிட்டு முடிச்ச பாடல. என்னத்தை கும்பிட்டு போறேன், நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். வேற என்னத்தை வேண்ட போறேன்? எத்தை ரொம்ப நேரம் கண்ண மூடி ஏதோ வேண்டிக்கிட்டு இருந்தியே, என்ன வேண்டிக்கிட்டு இருந்தீங்க? மூத்து, நீ என்ன வேண்டனேன்னு நான் ஏதாவது கேட்டனா நீயும் கேட்கக்கூடாது. அது அவங்கவுங்க பர்சனல் விஷயம். அடேங்கப்பா, பர்சனல் விஷயமா? என்னத்த இன்னைக்கு ஏதோ புதுசு புதுசா பேசுறீங்க? நம்ம ரெண்டு பேருக்கு இடையில எங்க பர்சனல்னு ஒன்று இருக்கு? நீங்க தான் என் விஷயம் எல்லாத்தையும் கேட்பீல என்ன ஏதுன்னு. சரி, நீ என்ன வேண்டன? அது வந்து அத்தை, நீ எங்க மனசுக்குள்ள வேண்டன, நீ சத்தமா தானே வேண்டன. நானும் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். நான் மட்டுமா, இந்த பக்கம் யார் போனாலும் கேட்டிருப்பாங்க. அது சரி அத்தை, மனசுல வஞ்சகம் இல்லாம வேண்டிக்கிட்டோம்னா எவ்வளவு சத்தமா வேணா வேண்டலாம். யார் கேட்டா நமக்கு என்ன? ஏதாவது கள்ளத்தனமா வேண்டினா மனசுக்குள்ளே குசு 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 குசுன்னு வேண்டணும். என்ன அத்தை ஒரே விக்கலா வருது? ஓ, நம்மளுக்கு கோவம் வருதுன்னு அம்மா அப்படி காட்டுறாங்களோ? கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு வள்ளி, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு, இது நல்லதில்ல. அத்தை தண்ணி கொண்டு வரட்டுமா அத்தை? இல்ல முத்து, இருக்கட்டும், சரியாயிட்டு. யாரும் நினைக்காக போல. உங்களை எவ்வளவு நேரத்துக்கு யார் நினைப்பாங்க? ஒருவேளை மாமா நினைக்காங்களோ? அவர் எதுக்கு என்ன நினைக்க போறாரு? என் சின்ன மக ஆதிதான் என்ன நினைப்பா. அது சரி, என்ன உமகம் நல்ல சிரிப்பானியா இருக்கு. ஆமாத, நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் இந்த அம்மா தீர்த்து வச்சுட்டாங்கல்ல, அதான் நிம்மதியா மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த அம்மா எங்க தீர்த்து வச்சாங்க? நாளா தீர்த்து வச்சேன், நான் தானே உனக்கு கூப்பிட வந்தேன். ஆமா அத்தை, முதல்ல அதுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நான் மறந்தே போயிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. நான் தானே கோவமா நடந்துக்கிட்டேன், அப்ப நான் தானே வந்து உன்னை கூப்பிடணும். இதுல தேங்க்ஸ் சொல்றதுக்கு எனக்கும் கடமை இருக்கு. நான் வந்து கூப்பிட்ட உடனே நீயும் வந்துட்டல, ரொம்ப பிகுலாம் பண்ணல, உங்க வீட்டு முன்னாடி நான் அசிங்கப்படுத்தல, அவமானப்படுத்தல. என்னத்த பேசுறீங்க? இதெல்லாம் ஒரு விஷயமா? எனக்கு என்னை தேடி நீங்க வந்ததே சந்தோஷமா தான் இருக்கு. இல்ல முத்து, நீ உங்க அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு என் கண்ணெல்லாம் ஒன்னதான் தேடிச்சு. எப்படா நீ வருவேன்னு இருந்தது. சாரிண்ணே. ஐயோ அத்தை, நீங்க சாரி எல்லாம் கேட்க வேண்டாம். இல்ல முத்து, நான் தப்பு பண்ணிருக்கேன்ல, நான் உனக்கு என்னெல்லாம் பேசினேன். இதுல சாரி கேட்கறதுலாம் எனக்கு எந்த ஈகோ பிரச்சனையும் இல்ல. நான் திட்டுனேன், அதனால உன்ட்ட சாரி கேட்கறேன். உன்னை திட்டதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னா உன்ட்ட மன்னிப்பு கேட்கவும் எனக்கு உரிமை இருக்குமா? சரிங்க அத்தை, நம்ம இந்த பேச்சு இப்பவே விட்டுறலாம். எனக்கு இதை பத்தி மேல மேல பேச கொஞ்சம் சங்கடமா இருக்கு. சரிங்க அத்தை, இப்பதான் நம்ம சமாதானம் ஆயிட்டோம்ல, சொல்லுங்க என்ன வேண்டுனீங்க? வேண்டாம் முத்து, நம்ம என்ன வேண்டுனாலும் நம்ம குடும்பத்தை நல்லதுதான் வேண்டியிருப்பேன், உனக்கு தெரியாதா? சரிங்க அத்தை, நீங்க என்ன வேண்டுனீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்க ஆசையெல்லாம் இந்த அம்மா நிறைவேற்றட்டும், நானும் அதுக்கு சேர்த்து வேண்டிக்கிறேன். சிவம். வணக்கம் குருதேவா. சிவம், நம்ம காத்திருந்த நேரம் வந்துருச்சு. இதுக்கு மேலையும் காளிய நம்ம காத்திருக்க வைக்க முடியாது. சொல்லுங்க குருதேவா, நான் எப்ப புறப்படணும்? இப்பவே, இந்த நிமிஷமே. நம்ம யாருக்காக காத்திருந்தோமோ அந்த பழி நம்மள தேடி வந்திருக்கு. தன்னுடைய எல்லை கோட்டை தாண்டி வந்திருக்கா. இந்த சமயத்தை நம்ம நழுவ விடக்கூடாது. இது எத்தனை வருஷ காத்திருப்பு, உனக்கே தெரியும் என்ன பண்ணணும்னு. தெரியும் குருதேவா, அந்த பழியாட்டை உங்ககிட்ட கொண்டு வரணும். காளி தேவிக்கு பழியிடுறதுக்கு. அந்த பொண்ணை பழி கொடுக்கறது மூலமா இந்த உலகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த நபரை நீங்க மாறிடுவீங்க.
இந்த உலகத்துல இருக்கிற எந்த உயிரையும் நீங்க சொல்றபடி நடக்க வைக்க முடியும். உங்க பேச்ச கேட்க வைக்க முடியும். உங்களை கடவுளா பார்க்க வைக்க முடியும். கடவுளுக்கு அடுத்தபடியா உண்மையான கடவுளா நீங்க தான் இருப்பீங்க. சிவம், ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்க. நீ ரொம்ப கவனமா அவளை இங்க கொண்டு வரணும். அவளுக்கு கட்டுக்காவல் ரொம்ப அதிகமா இருக்கும். எந்த கட்டுக்காவல் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி தகடு பொடியாக்கி உங்களுக்காக அவளை மீறி கொண்டு வருவேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு சிவம். எனக்கு இருக்கிற நூத்துக்கணக்கான சீடர்கள்ல நீதான் சிறந்தவ. உன்னால அவளை கண்டிப்பா இங்க கொண்டு வர முடியும். ஆனா ஒன்னு ஞாபகத்துல வச்சுக்கோ, அவளை வற்புறுத்தியோ அளவச்சோ கூட்டிட்டு வரக்கூடாது. அவளோட முழு சம்மதத்தோட இங்க கூட்டிட்டு வரணும். இதை மட்டும் செஞ்சுட்டேன்னா என்னோட சீடர்கள்லயே முதன்மையானவனா நீதான் இருப்ப. எனக்கு அப்புறம் எல்லாம் நீதான். உனக்கு எந்த உதவி வேணாலும் என்ன நீ கூப்பிடு. நீ நினைச்ச நேரத்துல நான் உன் கிட்டத்துல இருப்பேன். ஆனா அவ இல்லாம வெறுங்கைய வீசிட்டு நீ வரவே கூடாது. புரியுது குருதேவா. இந்த பலி அவ தான் மனசார காளிக்கு தன்னை அர்ப்பணிக்கணும். நாட்கள் நிறையவே இருக்கு. ஆனா ரொம்பவே சாதாரணமா இருந்துடாத. அவளோட முழு சம்மதத்தோட இங்க அவளை கூட்டிட்டு வா. நீங்க சொன்ன மாதிரியே நானும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி அங்க போயிடுறேன் குருதேவா. நான் அவகிட்ட நெருங்கி பழகுற நல்லவ மாதிரி நடிப்பேன். அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணி கண்டிப்பா அவளை இங்க கூட்டிட்டு வந்துடுவேன். நான் சொன்ன காரியத்தை ரொம்ப பொறுமையாவே பண்ணு. எந்த ஒரு நேரத்திலையும் அவளுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது. அவளோட ரத்தம் என்னைக்கு காளிக்கு காணிக்கையாக்கப்படுதோ அன்னைக்கு நமக்கு தேவையான சக்தி வாசல் திறக்கும். அந்த சக்தி பீடத்துல நான் உட்கார்றப்ப நான் தான் இந்த உலகம் மட்டும் இல்ல, ஈரேழு உலகத்துக்கும் நான் தான் ராஜாவா கடவுளா இருப்பேன். அம்மா காளி, நீ வரங்களை வாரி வணங்குறப்ப அந்த சிவன் என்ன யார் வந்து என்ன தடுக்க முடியாது. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. குட் மார்னிங். நான் தான் நந்தகுமார். உங்களுக்கு அனாட்டமி டீச் பண்ணுவேன். சரி, நீங்க எல்லாரும் உங்க பேரெல்லாம் குயிக்கா இன்ட்ரோ பண்ணிக்கோங்க. ஐ எம் சிவம் சார். My name is Monik, sir. மை நேம் இஸ் சிவா சார். மை நேம் இஸ் ஷாலினி சார். ஐ எம் ஆதி சார். ஓகே, இங்க பாருங்க. உங்க எல்லாருக்கும் இந்த மருத்துவம் படிக்கிறதுங்கிறது கனவா இருந்திருக்கும். இப்ப உங்க கனவுக்குள்ள வந்துட்டீங்க. இதுக்கப்புறமும் கனவுலகத்திலேயே இருக்கக்கூடாது. கண்ணுக்கு முன்னாடி நீங்க தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு உயிர் சம்பந்தப்பட்டது. எந்த ஒரு சமயத்திலையும் அசால்ட்டாவோ கவனக்குறைவாகவோ இருக்கவே கூடாது. இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க புக்ல படிக்கிறத விட நிறைய பிராக்டிகல்ல தான் கத்துப்பீங்க. சோ ரொம்ப கவனமா இருக்கணும். ஸ்டார்டிங்ல ஓபன் மைண்டா எல்லாத்தையும் கத்துக்கணும். நான் டாக்டருக்கு படிக்க வந்திருக்கேன், நான் இதை பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஒரு எமர்ஜென்சில டாக்டர் எல்லாத்தையும் பண்ண வேண்டி வரும். சோ ஒரு சாதாரண வார்டு பாய்ல இருந்து கடைசியில ஸ்டிச் போடுற வரைக்கும் ஒரு டாக்டரா ஒரு எல்லா வேலையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். புரியுதா? நீங்க படிக்கிற இடத்துல எல்லார்கிட்டையும் ரொம்ப மரியாதையா இருக்கணும், டிசிப்ளினாவும் இருக்கணும். எனக்கு டிசிப்ளின் ரொம்பவே முக்கியம். நீங்கெல்லாம் சாதாரண ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் கிடையாது. உங்களோட வேலை மனுஷ உசுரோட நீங்க வேலை பார்க்க போறீங்க. கடவுளுக்கு அடுத்தபடியா டாக்டர்ஸை தான் எல்லாரும் நம்புவாங்க. அதனால எந்த ஒரு சமயத்திலையும் நர்வஸ் ஆகாதீங்க. படிச்சுக்கிட்டே இருங்க. மத்தவங்கிட்ட மரியாதையா பழகுங்க. நீங்க தப்பு பண்ணலாம், பரவாயில்ல. ஏன்னா உங்களுக்கு ஹெட்டா நிறைய பேர் இங்க இருப்பாங்க. உங்க கையில எதையும் முழுசா ஒப்படைக்க போறது இல்ல. ஆனா நீங்க ஒரு நாள் தவறு பண்றீங்கன்னா அடுத்த தவறு அடுத்த தடவை நடக்கவே கூடாது. உங்க தப்புல இருந்து புதுசா நிறைய கத்துக்கோங்க. என்ன தப்பு பண்ணிருக்கோம், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருங்க. மருந்துங்கிறது வெறும் மாத்திரை இல்ல. பேஷண்ட் கிட்ட நீங்க பேசுற விதம், நீங்க சொல்ற வார்த்தைகள், நீங்க சொல்ற ஆறுதல், இது எல்லாம் தான். மருத்துவங்கிறது பிசினஸ் கிடையாது, இது ஒரு சேவை. சொல்ல போனா கடவுளை எப்படி மனசார வழிபடுறோமோ அதே மாதிரி மருத்துவத்தையும் வழிபடணும். என்ன கேட்டா மருத்துவம் படிக்கிற இந்த 5 வருஷமும் நீங்க ஒரு தவம் போல இருக்கணும். ஆமா, தவம் பண்றவன் எப்படி மனசை கட்டுப்படுத்தி தன்னோட இலக்கை நோக்கி ஓடுவானோ அதே மாதிரி நீங்களும் ஒரு நல்ல மருத்துவர்னு பேர் எடுக்க முழுசா கத்துக்கிற நேரத்தை முழுசா கத்துக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்தணும். பொண்ணுங்க பசங்கன்னு எல்லாரும் உங்க வீட்டை விட்டு தூரமா வந்திருக்கீங்க. உங்களை நம்பிதான் அவங்க உங்களை இங்க அனுப்பியிருக்காங்க. அவங்க நம்பிக்கையை எப்பவுமே காப்பாத்தணும். இந்த படிப்பு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா யோசிச்சு பாருங்க, இதை விட பெஸ்டான படிப்பு வேற என்ன இருக்கு? நீங்க ஒரு டாக்டர்னு சொல்றப்பவே எவ்வளவு பெருமையா இருக்கு இல்லையா? எப்பவுமே ஒன்னே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எவ்வளவு பெரிய நிலைமைக்கு போனாலும் இது ஒரு பிசினஸா நினைக்காம ஒரு சேவையா தான் பண்ணணும். வாழ்க்கைங்கிறது ஒரு புத்தகத்துல இல்ல. ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஷிப், உணர்ச்சி, சிந்தனை, இது எல்லாத்தோடையும் தான். எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்க. ஆனா நடுநிலைமையிலேருந்து தவறாம இருக்கணும். நம்ம இனிமே அடிக்கடி மீட் பண்ண போறோம். பேசுறதுக்கும் நிறைய இருக்கு, பேசுறதுக்கான காலமும் நிறைய இருக்கு. அதனால ஒரே நாள்ல உங்களை ரொம்ப போரிங் ஆக்க நான் விரும்பல. இருந்தாலும் கடைசியா உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். இது ரொம்ப முக்கியமானது. எப்பவுமே ஏன், எதுக்கு, எப்படி, இது எப்படி நடக்குது அப்படிங்கிற கேள்வியை கேட்டுக்கிட்டே இருங்க. இதெல்லாம் மத்த ஸ்டடிஸ்க்கு எப்படியோ, ஆனா நம்ம மருத்துவத்துக்கு ரொம்பவே உதவும். யாருக்கு தெரியும், உங்கள நிறைய பேர் ஃபியூச்சர்ல நிறைய மெடிசன் கண்டுபிடிக்கலாம். என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட் புக்ல இருக்கிறத மட்டும் படிக்க கூடாது. புதுசா புத்தகம் எழுதுற அளவுக்கு பெஸ்டா வரணும். ஆல் தி பெஸ்ட்.
நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரேஸ் கிடையாது. அவங்களுக்கு ஒவ்வொரு வேகம் இருக்கும், தனியா ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும், ஒவ்வொரு திறமை இருக்கும். உங்களோட போட்டி நீங்க மட்டும்தான். யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க பெஸ்டா பண்றாங்க, நம்மளால பண்ண முடியலையேன்னு நீங்க கம்பேர் பண்ண வேண்டியது உங்களை தான். நேத்து எப்படி இருந்தீங்க, அதை விட இன்னைக்கு பெஸ்டா இருக்கீங்களா, அதை தான் பார்க்கணும். இன்னைக்கு விட நாளைக்கு பெஸ்டா இருக்கணும். ஸோ கம்பேர் யுவர் செல்ஃப். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நீங்க உங்க ஹாஸ்டல் ரூம் போலாம். நாளையிலேருந்து கிளாஸ் நடக்கும். இதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ரொஃபஸரா வந்து உங்களோட இன்ட்ரோ கொடுப்பாங்க. ஓகே ஓகே, இனிமே உங்களுக்குள்ள நீங்க பேசிக்கோங்க. நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. கிளம்புறேன். ஹாய் ஆதி, நீங்க எங்க தங்கிருக்கீங்க? ஹாய்ப்பா, ஹாஸ்டல்ல தான். ரூம் அலாட் பண்ணிட்டாங்களா? ம், பண்ணிட்டாங்க. நான் நேத்தே வந்துட்டேன். நீங்க? நான் 2 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டேங்க. அப்படியா? சூப்பர் சூப்பர். உங்க ரூம் நம்பர் என்ன? என்னோட ரூம் நம்பர் 101. என்ன, உங்க ரூம் நம்பர் 101ஆ? ஆமா, ஏன் இப்படி கேக்குறீங்க? நீங்க பக்கத்து ரூமா? இல்லைங்க, நானும் அதே ரூம் தான். ஓ, சூப்பர் சூப்பர், எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா நீங்க அங்க வரவே இல்லை. அதுவா, நேற்று சண்டேல எங்க வீட்ல இருந்து விட வந்திருந்தாங்க. அதான் சண்டே ஃபுல்லா வெளியவே இருந்துட்டேன். இன்னைக்கு காலையில தான் வந்து விட்டாங்க. என் லக்கேஜ்லாம் கூட வெளியே தான் இருக்கு, வார்டன் ரூம்ல இருக்குது. அப்புறமா உள்ள வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. நான் போய் லக்கேஜ் எடுத்துட்டு ரூமுக்கு போறேன். ரூம் திறந்திருக்கா? ஆமாப்பா, ரூம் திறந்துதான் இருக்கு. சரி, நான் ரூமுக்கு போறேன். நீங்க வரீங்களா? எதுக்கு வாங்க போங்கன்னு பேசிட்டு வா போனே பேசுங்க. அப்ப நீங்களும் என்ன வாங்க போங்கன்னு சொல்ல வேணாம், வா போனே சொல்லுங்க. சரி, ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சரி, நான் முன்னாடி போறேன், நீங்க பின்னாடி வாங்க. ஓகே ஆதி. இந்த ஒரு நாளுக்காக எத்தனை வருஷமா காத்திருந்தோம். இவளை பள்ளி கொடுத்ததுக்கு அப்புறம் என்னோட குருதேவா ரொம்ப சக்தி வாய்ந்தவரா மாறிடுவாரு. இறந்தவரை கூட உயிரோடு வர வைக்க முடியும். என்னை எத்தனை வருஷமா அவர் வளர்த்திருக்காரு. என் மேல அவ்வளவு அன்பா இருந்திருக்காரு. இது எல்லாமும் தான் நான் அவருக்கு பண்ற குருதட்சணையா இருக்கும். இவளை பள்ளி கொடுக்கறதன் மூலமா என் குருதேவன் மரணத்தையும் வென்ற தேவர் மாதிரி ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் அவருக்கு மரணமே இருக்காது. அதன் மூலமா மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணுவாரு. கெட்டவங்க பெருகி கிடக்கிற இந்த காலத்துல என் குருதேவன் மாதிரி நல்லவங்களும் இந்த உலகத்துக்கு தேவைப்படுது. அந்த ஒரு பெரிய நல்ல காரியத்துக்கு இவ ஒருத்திய பள்ளி கொடுக்கறது தப்பே இல்லை. ஹாய் ஷாலினி. ஹாய் சிவம்.